நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆளும் வர்க்கத்தினரால உண்மையா இருந்த ஒரு காரணத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளான ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு அப்படிங்கிறவர் மூலமாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தினுடைய பங்கு தந்தையா இருக்கக்கூடிய ராபின்சன் அப்படிங்கிறவராலையும் அவருடைய தோழர்களாலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சேவியர் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேர்மைக்கு கிடைச்ச பரிசாக இந்த மரணம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய அராஜகத்தை காட்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு மக்களுக்கு சொல்ல இருக்கிறோம். உலகமெல்லாம் பரவி வாழக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். ஒரு கொடூர சம்பவம், ஒரு துயர சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை பகுதியில் நடந்திருக்கு. மயிலாடு அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியில் மரியாதைக்குரிய சேவியர் குமார் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளராக முன்னாடி பொறுப்பு வச்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு அண்ணனுடைய சுற்றுப்பயணத்திற்கு பிறகு அவருடைய பொறுப்பு இன்னும் கொஞ்சம் அவர் இருந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் மிக கூடுதலான வேலை செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக தொழிற்சங்கத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக பொறுப்பு நியமனம் செய்யப்பட்டிருந்தது. அங்கே விசாரித்த வகையிலும் சரி, நாம் பார்த்த வகையிலும் சரி, அந்த மனிதர் மிக நேர்மையான ஒரு மனுஷனாக, யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடுகளை அவ்வப்போது வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறார். குறிப்பாக அங்கே மலையை உடைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி திமுக காரவங்க சில அராஜக செயல்களில் ஈடுபடுறது, இது குறித்து தொடர்ந்து சமூக வலைதளத்தில் குறிப்பாக முகநூலில் நிறைய பதிவிட்டுட்டு வந்துட்டே இருந்தார். அவர் ஒரு அரசு போக்குவரத்து துறையில் வேலை செஞ்சாலும் கூட அரசு செய்யக்கூடிய துரோகங்களையும் அரசு செய்யக்கூடிய குற்றங்களையும் ரொம்ப நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் கண்டிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். நாம் தமிழர் கட்சியினுடைய இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வட்டாரத்தில் யார் என்ன நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, அவர் அண்ணனுடைய நிலைப்பாட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து அவர் குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக அவருடைய மொத்த குடும்பத்தையும் நாம் தமிழர் கட்சியில் ஈடுபடுத்தி கொண்டு ஒரு நேர்மையான செயல்பாட்டாளராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி அவங்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்காங்க. அவங்க ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த சூழல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவினுடைய அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் பாபு அப்படிங்கிறவர், இவர் திமுகவை நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் மிக மோசமான அளவில் ஒரு ஆடியோ பதிவை அவருக்கு அனுப்பியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு அழைச்சிருக்கிறார். ஃபோனில் அழைச்சி பேசும்போது ரொம்ப கேவலமான கொச்சையான வார்த்தைகளை அவங்க தாயை பழித்து அவருடைய மனைவியை பழித்து மோசமாக பேசியிருக்கிறார். அந்த இடத்துல அவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் இவர் அந்த காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும், நீ என்னதான் வேணா பண்ணிடலாம், பார்த்துக்கலாம், ஆளுங்கட்சியாக நாங்கள் இருக்கக்கூடிய அந்த தைரியம் அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் அவர் மோசமான மிரட்டல்களையும் விடுத்திருக்கிறார். இந்த மிரட்டலை அவர் கொஞ்சம் கூட அண்ணன் குமார் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட கூட அவர் சொல்லலை, இவர் என்ன நம்மளை மிரட்டுறது அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாகவே இருந்துட்டார். ஏன் நம்ம நேர்மையாக தானே நடக்கிறோம், உண்மையாக தானே இருக்கிறோம், நம்ம ஏன் இவங்களுக்கு பயப்படணும் அப்படின்ற அந்த ஒரு காரணம் தான் அவர் அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையுமே சொல்லாமல் வச்சுட்டார். இந்த நேரத்தில் அந்த பகுதியில் மயிலாடு பகுதியில் ஒரு தேவாலயம் இருக்குது. அங்கே அந்த பங்கு ஊழியர்களில் அவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறார். அந்த தேவாலயத்தில் கணக்கு வரவு செலவு கணக்குகள் ஒழுங்காக காண்பிக்கப்படலை அப்படின்னு அங்கேயும் போய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது ஏற்கனவே அந்த தேவாலயத்தில் பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய ராபின்சன் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய குடைச்சலாக மரியாதைக்குரிய அண்ணன் குமார் அவர்கள் இருந்திருக்கிறார். இப்போ நாம் தமிழர் கட்சினாலே வந்து நேர்மையின் வடிவமாக நின்றுட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்ற கோபமும் ஒரு பக்கம். இன்னொன்று, ராபின்சன் ஏற்கனவே திமுகவினுடைய ஒரு கையால் போன்று அந்த இடத்துல இருந்திருக்கிறார். இவர் தொடர்ந்து வரவு செலவு கணக்குகளை கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறார். ஏற்கனவே நிறைய பிள்ளைங்க அந்த கணக்கில் கேட்கும் போதெல்லாம் அங்கே அந்த பங்கு தந்தை அவர்களை தொடர்ந்து மிரட்டுறதும் அந்த கேள்விக்கு உட்படுத்தாத அளவிற்கு அவங்கள நகர்த்தி விடுறதுமான வேலையை நிறைய செஞ்சிருக்கிறார். ஆனாலும் குமார் அண்ணன் விடாப்பிடியாக எனக்கு கணக்கு சொல்லியே ஆகணும், நீங்கள் மக்கள் பணத்தை வசூலிக்கிறீங்க, அதை என்ன செய்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, ஏன் நேர்மையாக இருக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் வெளிப்படைத்தன்மையாக இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு நிறைய கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு பக்கம் இந்த பக்கம் அவங்களுக்கு குடைச்சலாக இருந்திருக்கு, இன்னொரு பக்கம் ரமேஷ் பாபு அவர்களுக்கு திமுகவினுடைய அட்டகாசத்தை இப்படி எழுதி கொண்டே இருக்கிறாரே, மக்கள் மத்தியில் கொண்டு போய் கொண்டே இருக்கிறாரே அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்திருக்கு. சரின்னு இந்த விஷயத்தை எப்படியாவது இது பண்ணுவோன்னு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு ஒரு தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை கூப்பிட்டுருக்கிறார். இதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓரிரு வாரத்துக்கு முன்னாடி இவர் வந்து தக்கலை பகுதியில் அருகிலே உள்ள ஒரு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அவரை வெளியில் எங்கேயாவது டிரான்ஸ்பர் அடிக்கணும்னு ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடத்துக்கு அவரை மாற்றுதல் செய்கிறாங்க, வேலை மாறுதல் செய்கிறாங்க. இங்கேருந்து 30 கிலோமீட்டர் போகிறதும் 30 கிலோமீட்டர் வர்றதுமான ஒரு பெரிய நெருக்கடியை அவருக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குது. அதையும் அவர் முகநூலில் பதிவிடுறார்.
அதோடு மட்டுமல்லாத தன்னுடைய மனைவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மயிலாடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிறித்துவ பள்ளியில் பணி செய்கிறாங்க. அவங்க வந்து எம்எட் படிச்சிருக்காங்க, 10ஆம் வகுப்புக்கு ஆசிரியராக பணி செய்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்க பெரிய தொந்தரவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவர் ஏற்கனவே கணக்கு கேட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கின்ற விதமாக அவங்கள 1ஆம் வகுப்புக்கு மாற்றுறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த அம்மா வந்து வீட்டில் வந்து அண்ணன் குமார் அவர்கள்ட்ட ரொம்ப வருந்தி சொல்கிறாங்க. அண்ணன் உடனே என்ன பண்ணுறாரு, அதையும் முகநூலில் பதிவிடுறார். இது நியாயமா? கேள்வி கேட்டால் அவங்க இது போன்ற நெருக்கடிகள் தொடர்ந்து கொடுக்கப்படுமா என்று ஆளும் வர்க்கத்தினர் நோக்கி ஈட்டி போல அவருடைய கேள்வி கணைகள் பாயுது. இதெல்லாம் சகித்து கொண்டிருக்க முடியாமல் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இவர் ஆள் பலத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு போயிருந்துருக்கலாம், நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம், பெரிய படைபலத்தோடு போயிருக்கலாம். ஆனால் இவங்க அழைச்சது தேவாலயத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு பங்கு தந்தை கூப்பிடுறாரு, ராபின்சன் கூப்பிடுறாரு. சரி, என்னதான் பேசுகிறாங்க, எதாக இருந்தாலும் நேர்மையாக பேசி சமாதானம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்ற அடிப்படையில், அவங்க மனைவியும் சொன்னதன் அடிப்படையில் இவர் அங்கே போகிறார். போனது தான் 13 பேர் சுற்றி நின்று கொண்டு, நீ இப்படி பேசுவியா, நீ அப்படி பண்ணுவியா, நீ இப்படி எழுதுவியா என்று அவரை கண்மூடித்தனமாக கையில் கிடைத்த பொருளெல்லாம் வச்சு தாக்கி, அயன் பாக்ஸ் இஸ்திரி பெட்டி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சேரெல்லாம் உடஞ்சி ஒரு போர்க்களம் மாதிரி அந்த இடம் காணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 13 பேர்கள் சேர்ந்து அவர் அடித்து கொலை செஞ்சுட்டு, அவர் கையில் இருந்த செல்ஃபோனையும் பிடுங்கிக்கிட்டு, அங்கே இருந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அதையும் எடுத்துக்கிட்டு அவருடைய உயிரற்ற அந்த உடலை அங்கே போட்டுட்டு போயிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரவுடிச கும்பலாக மாறிக்கொண்டே இருப்பதற்கு இதுதான் பெரிய எடுத்துக்காட்டு. யார் கேள்வி கேட்டாலும் ஒன்று கொலை செய்வோம், அல்லது அதிகாரத்தை அவங்க மீது செலுத்துவோம், அல்லது சிறைப்படுத்துவோம், அல்லது மோசமான நடவடிக்கைகளை ஈடுபடுத்துவோம், அல்லது இந்த மாதிரி பணி தொடர்பான தொந்தரவுகளை கொடுப்போம் என்றால் யார் எந்த கேள்வியை கேட்க முடியும்? இது ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தினுடைய உச்சம். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை ஒரு ஆளுங்கட்சி இந்த மாதிரி அடித்து கொலை செய்வது எவ்வளோ பெரிய துஷ்பிரயோகம். உங்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா லீலாவதி அப்படி தான் பண்ணீங்க. இன்னும் பல ஆட்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆட்சி காலத்தின் போதும் மிகப்பெரிய கொடூர செயல்களை செஞ்சு தான் திமுக இந்த இடத்துல வந்து நின்றுச்சு. ஒரு சாமானியன் கேள்வி கேட்டால் அவனுக்கு சாவு தான் பரிசு அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு நாடு இது? இது ஜனநாயகத்தை முன்னெடுக்கக்கூடியதா? இதுதான் சமூக நீதியினுடைய காவலர்களா? கேள்வி கேட்டாலே கொலை செய்வீங்க அப்படின்னா, கேள்வி கேட்டாலே அவங்களை அடித்து துன்புறுத்துவீங்க அப்படின்னா, அடிச்சே கொண்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடூரத்துக்காரர்களாக இவங்க இருந்திருப்பாங்க. இந்த ரமேஷ் பாபுங்கிறவருடைய அந்த குரல் பதிவை கேட்டீங்க அப்படின்னாலே இவங்கெல்லாம் மனிதர்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கு. திமுக ஒட்டுமொத்தமாக அவங்க மீது வழக்கு பதிவு செய்வதோடு மட்டுமில்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும். போதாக்குறைக்கு அந்த ஆண் துணையற்று நிற்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த தேவைகளையும் அந்த ரமேஷ் பாபு யாரெல்லாம் இந்த கொலையாட்களாக இருந்தாங்களோ அவங்க 13 பேர்கள் பேர் சொல்கிறாங்க, இவங்க தான் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 13 பேர்களுமே காரணமானவர்கள், அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். அவர்களுக்கான தண்டனை வழங்கப்படுவதோடு அந்த குடும்பத்தாரை பாதுகாத்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சு அந்த பிள்ளைகளுடைய படிப்பு 2 பெண் குழந்தைகள் அவருக்கு, அந்த 2 பெண் குழந்தைகளையுமே பள்ளிக்கூடத்தில் முதல் மாணவிகளாக வரக்கூடிய அளவிற்கு திறமை வாய்ந்தவர்களாக பிள்ளைகளை வளர்த்தெடுத்திருக்கிறார். அவ்வளவு நேர்மையாக நேர்த்தியாக பிள்ளைகளை இந்த சமூகத்தின்பால் அக்கறை கொண்டு வளர்த்த ஒரு மாமனிதன் இன்னைக்கு இல்லை அந்த குடும்பத்தில். யார் இருந்தாலும் அந்த இழப்பீட்டை சரி செய்யவே முடியாது. இப்படி ஒரு இழப்பீட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அதிகாரத்தினுடைய திமிர். இந்த அதிகாரத்தினுடைய திமிர் எங்கிருந்து வந்தது உங்களுக்கு? கேள்வி கேட்டாலே நீங்கள் கொலை செய்வீங்க, பேசினாலே நீங்கள் அதுக்கான தண்டனை வழங்க, மேடையில் பேசினா பாட்டில் விட்டு அடிக்கிறீங்க, ஸ்டேஜில் ஏறி அடிக்கிறீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு? நீங்கள் எல்லாம் சமத்துவம் பேசிக்கொண்டு தெரியுறீங்க. எல்லோரும் கேள்வி கேட்பதற்கான உரிமைக்கு பேர் தான் சமத்துவமும் சமூக நீதியும் ஜனநாயகமும். அது இல்லாத நாடு, அது இல்லாத அதிகாரம், அது இல்லாத ஒரு அரசியல் அமைப்பை தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்க போதா? உங்கள் கட்சிக்காரர் என்ற பாராபட்சம்லாம் பார்க்காம கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு தேவாலயம் அப்படிங்கிறது அன்பை பொழிகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா வழிகாட்டுதலையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தின் பங்கு தந்தையே இந்த செயலில் ஈடுபடுறாரு அப்படின்னா அந்த தேவாலயத்தினுடைய நிலைமை என்ன, அதே நம்பி இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு அமைதியினுடைய வாழ்விடமாக, ஒரு இறையினுடைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு போயிருக்காரு அந்த அண்ணன். இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சு அவரை கொலை செஞ்சிருக்கு. இந்த கொலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நியாயம் கேட்க போறாங்க? இல்லை தமிழக அரசு என்ன தீர்ப்பை சொல்ல போகுது? நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் உண்மையிலேயே இந்த மண்ணில் நீதி இருக்கா இல்லையாங்கிறத காட்ட போகுது. நாம் தமிழர் கட்சி இதோட சும்மா விட்டுட்டு போயிடாது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில் இது மாபெரும் போராட்டமாக மாறப்போகுது. இதுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னா தமிழகம் முழுமைக்குமான போராட்டம் வெடிக்கத்தான் போகிறது. இதுக்கான பதில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், இப்போ இருக்கக்கூடிய நீதிமான்கள் எல்லாரும், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெருநிலை பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் என்று எல்லாரும் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி.